அதிக சோர்வின் காரணமாக நேற்று காலை தேசிய இருதய கழகமான IJNல் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது வீடு திரும்பியுள்ளார். காலை 10 மணிக்கு IJNல் அனுமதிக்கப்பட்ட 100 வயது மகாதீருக்கு சிறிய அளவிலான சிகிச்சை அளிக்கப்பட்டது. பிறகு ஓய்வெடுத்துவிட்டு மாலை 5 மணிக்கு அவர் வீடு திரும்பினார். கிளப் சேடேட் ஃபேஸ்புக் பக்கம் அத்தகவலை உறுதிப்படுத்தியது. முன்னதாக புத்ராஜயாவில் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்ற பிக்னிக் அண்ட் பாட்லாக் நிகழ்ச்சியில் மகாதீர் பங்கேற்றார். சில தினங்களுக்கு முன்னர் அவருக்கு 100 வயது பூர்த்தியானதையும் அவரின் துணைவியார் டாக்டர் சித்தி ஹாஸ்மா முகமது அலிக்கு 99 வயது பூர்த்தியானதையும் மக்களோடு கொண்டாடும் வகையில் புத்ராஜயா ஏரியில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சிக்கு சொந்தமாக காரோட்டி வந்த மகாதீர் பின்னர் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் உடன் வர டெண்டம் முறையில் ஏரியை சுற்றி சைக்கிள் ஓட்டினார். எனினும் சுமார் 8 முதல் 9 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் ஓட்டிய பிறகு அவர் அதிக களைப்படைந்தார். சோர்வில் அவர் நாற்காலியில் சற்றே ஓய்வெடுத்துவிட்டு முன்கூட்டியே நிகழ்ச்சியிலிருந்து IJN கிளம்பினார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.